Praise the Lord. எரேமியா 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாயிருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு அழகான ஒரு வீட்டுல ஜானி அப்படின்ற ஒரு பையன் வாழ்ந்துட்டு வந்தானா. அவனுக்கு இந்த பெட்ஸ் வளர்க்கறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. அப்போ அப்பா கிட்ட தினமும் போயிட்டு, அப்பா எனக்கு பெட் வாங்கி கொடுங்க, எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குன்னு கேட்டுக்கிட்டே இருப்பானா. ஒரு நாள் அவங்க அப்பாவும் நிறைய கேட்டுக்கிட்டே இருக்கானேன்னு சொல்லிட்டு அந்த ஜானிக்கு காசு கொடுத்து, உனக்கு என்ன வளர்க்க பிடிக்குமோ அதை நீ வாங்கிக்கோன்னு சொல்லி கொடுத்தாங்களாம். அவனும் காசு எடுத்துக்கிட்டு கடகடன் கடத்தெருவுக்கு ஓடி அங்க உள்ள ஒரு பெட் ஷாப்ல எதை வாங்கலான்னு பார்த்துக்கிட்டே இருந்த பொழுது அங்க ஒரு கிளி அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா. உடனே அந்த கிளியை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு ஓடி வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் அந்த கிளியை காட்டி ரொம்ப சந்தோஷமா இருந்தானா. அவனாகவே அந்த கிளிக்கு ஒரு கூண்டை செஞ்சு வச்சு அதை அவன் அந்த கிளி அதுக்குள்ள வச்சு பார்த்து பார்த்து ரசிச்சுட்டே இருந்தானா. அடுத்த நாள் ஆச்சு, அந்த கூண்டின் மேல கலர் கலரான பேப்பரை ஒட்டி அதை டெக்கரேட் பண்ணி பார்த்து அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தானாம். இப்படியே நாட்கள் போச்சு. அடுத்த நாள் என்ன பண்ணானா, அந்த கூண்டை சுற்றிலும் சீரியல் பல்ப் எல்லாம் போட்டு அவனுக்கு ரொம்ப திருப்திகரமா அதை டெக்கரேட் பண்ணி பார்த்து ரொம்ப ஆசையா வந்து வளர்த்துட்டு வந்தானா. அன்னைக்கு நைட்டு போய் தூங்கி மறுநாள் காலையில எந்திரிச்சு வந்து இந்த கிளி கூண்டை பார்த்ததும் அவனுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. என்னன்னு பார்த்தா கிளி வந்து செத்து போயிட்டு இருந்ததுங்களாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கூண்டை செஞ்சான், அந்த கூண்டை சுத்தி டெக்கரேட் பண்ணா, சீரியல் பாக்ஸ் எல்லாம் போட்டான், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணான். ஆனா அந்த கிளிக்கு அவன் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை அவன் செய்யவில்லை. உணவு கொடுக்க வேண்டும், அவன் கொடுக்கவே இல்லை. அதனால அந்த கிளி செத்து போயிடுச்சு. இப்படிதான் பிரியமானவர்களே, நம் மாம்ச பிரகாரமான நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம நம்முடைய திருப்திகரமா நமக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாவற்றையும் நாம் செய்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆத்துமாக்கு தேவையான உணவை நாம வழங்குறது கிடையாது. தினமும் நாம் வேதத்தை வாசித்து தியானித்து தேவனுடைய பாதத்துல நம்ம விட்டு கொடுக்கும் பொழுது அவருடைய வேதம் நம்மை நடத்த வல்லமை உள்ளதா இருக்கிறது. இந்த நாளிலும் நாம் தியானித்த வாசித்த வசனத்தின்படியே அந்த வேதத்தின் வசனம் நமக்கு கிடைத்த உடனே அவைகளை நாம் உட்கொண்டு பலனடைந்து ஸ்திரப்பட்டு அவைகளை நிலைத்திருந்து வேதத்தின்படியே நடப்போம். தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இந்த நாளிலேயும் தேவ வார்த்தையா இருக்கிறவரை ஆராதிக்க விட்டுக் கொடுப்போமா? வசனம் தியானிக்க